தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நல்லன எல்லாம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஏசம் இன்ஃபோ என்ற இந்த காணொலியின் மூலம் இந்த இனிய காலை நமக்கு நன்றாக விடியட்டும். இந்த நாள் அனைத்து விதமான சுபிட்சங்களும் நலங்களும் அனைவருக்கும் கிடைக்க அபிராமியின் அருள் நமக்கு தொடர்ந்து இருக்கட்டும். 4/2/2026 விஸ்வவாசு வருடத்திலே தை மாதத்திலே 21ஆம் நாள் புதன்கிழமை. இன்று தேய்பிரையின் திருதியை என்ற 3ஆம் நாள். இந்த திருதி என்கிறது 3ங்கிறது வடமொழி சொல். அதனால் 3ஆம் நாள் சந்திரனின் சுழற்சியிலே 3ஆம் நாள் திருதியைன்னு பேர். இந்த நாளில் உத்தராயண நட்சத்திரத்தில் ஹேமந்த ருதுவில் முன்பணி காலம் அப்படிங்கிற இடத்துல மகர மாதத்திலே கிருஷ்ணபக்ஷம் என்கிற தேய்பிரையிலே திருதியை துவாதசி துதியை இன்றைக்கி எப்போ முடிஞ்சதுன்னா காலையில் 5:29 முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா திருதியை வந்துடும். மகம் அப்படிங்கிற நட்சத்திரம் காலையில் 12:24 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பூர நட்சத்திரம் வந்துடும். உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்டும் இருக்கும். இன்றைக்கி அமிர்த யோகம். வைத்தீஸ்வரன் கோயிலில் செல்வமுத்து குமரனுக்கு வீதி உலா, ஸ்ரீ வைகுண்டநாத பெருமானின் வைகுண்டாதிபதி பால் அபிஷேகம், இதெல்லாம் இன்றைக்கி விசேஷமான நாள். 10:12 இன்றைக்கி நல்ல நேரம். 4:30 சாயங்கால வேளையில் நல்ல நேரம். ராகு காலம் 12:01, குளிகை நேரம் 10:12, யமகண்டம் 7:09. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். மகர லக்னத்திலே சூரியன் இருக்கிறார். 1 நாழிகை 38 வினாடிகள் 6:36 சூரியன் உதயமாவார். நீங்கள் ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைகிறது. இந்த நாளிலே புதன்கிழமை விஷ்ணுவின் வழிபாடும் சிறந்தது. இந்த நாளில் கோச்சாரங்கள் அப்படின்னு போய் பார்க்கும்போது சூரிய செவ்வாய் சுக்கிரன் அமர்ந்திருப்பது மகர ராசியிலே, புதன் மற்றும் ராகு அமர்வது கும்பராசியிலே, சனி பகவான் அமர்ந்திருக்கிறது மீன ராசியிலே, குரு வக்கரகதியாக அமர்ந்திருக்கக்கூடியது மிதுன ராசியில், சந்திரனும் கேதும் அமர்ந்தக்கூடியது சிம்மராசி என்று நமக்கு ராசியின் பலன் தெரிகிறது. இன்றைய நாளில் அதிகண்ட யோகமும் வணிஜை கரணமும் நாம யோக கரணங்களாக அமைகிறது. நாம் தொடர்ந்து ஒரு ராசிக்கு ஒரு பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். வணக்கம் மேஷராசி நண்பர்களே. 5ஆம் இடம் என்கிற அறிவுஸ்தானத்துக்குள்ள சந்திரன் போகிறார். பல விஷயத்தில் யோசிக்கணும். இன்றைக்கி நிறைய சிந்தனைகளை செலவு பண்ணணும். உங்களை பற்றின தன் ஆய்வு திறனாய்வுகளை கொண்டு வரணும். குழந்தைங்கள்கிட்ட நல்ல அன்பாக இருக்கக்கூடிய நாளாக மாற்றிக்கொள்ளணும். உங்கள் ஐடியாஸ் நிறைய. அந்த குழந்தைகள்லாம் பாதி நேரத்தில் கற்பனையில் கதை கேட்கும். அப்படிப்பட்ட கதைகள் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றும். அப்படிப்பட்ட கதைகளை உருவாக்கக்கூடிய நாளாக அமையும். எழுத்து ஆற்றல்கள், எண்ண ஓட்டங்கள் புதிய விஷயங்களாக பண்ணும்போது இந்த நாள் உங்களுக்கு சுபிட்சமான விஷயங்கள் கொடுக்கும். இதே தொழில் விருத்தியாக காட்டும். நிறைய விஷயங்கள் நீங்கள் புதுசாக பண்ணும்போது புதிய யுக்திகள். உங்கள் ராசிக்குள்ளார அஸ்வினி நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது. எதையுமே யோசித்து நுணுக்கமாக பண்ணக்கூடிய விஷயத்தை கொடுக்கக்கூடியது அந்த நட்சத்திரத்துடைய பாணி. அதனால் இன்றைக்கி எல்லாமே நல்லதாக நடக்கட்டும். 6-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. இன்றைக்கி உங்களுக்கான வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ண போகிறீங்க. அப்படி செய்யக்கூடிய வேலைகளில் சுகமான காரியங்கள் எல்லாம் நிறைய இருக்கும். முக்கியமாக பழைய காரு பழைய வாகனங்களை விட்டு புதிய கார்களெல்லாம் புதிய வாகனங்களெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள். வீடு அப்படிங்கிற விஷயத்தில் புதிய அட்வான்சஸ் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள். இடமாற்றங்கள் அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்கள் முன்னின்று செய்யக்கூடிய காரியங்கள் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக இருக்கிறது. தொழில் என்ற அடிப்படையிலே
நல்ல முன்னேற்றங்கள் வருவதற்கும், அடுத்த காரியங்கள்லாம் யோசித்து செய்யலாம் சார், இப்போ நம்ம வேலையை மட்டும் முதல்ல பார்ப்போன்னு ப்ரையாரிட்டி பேசிஸில் சில காரியங்கள் செய்வதற்கும் இன்றைய நாள் உங்களுக்கு உகந்ததாக அமைகிறது. இன்றைய நாளினுடைய சிந்தனை எல்லாமே குடும்பத்தை பற்றியதாக அமையும். தொழிலில் பெரிய கான்சன்ட்ரேஷன் இருக்காது. 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. ராசியின் 3ஆம் இடத்திலே சந்திரன் வந்தால் பண வரவு உண்டு. இந்த கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீ ஃபிக்ஸ் ஆகும். நீங்கள் போய் பார்க்குறது, அவங்க வந்து பார்க்குறது, தாம்பூலம் கொடுக்கறது, பரிவர்த்தனைகள்லாம் பண்ணிக்கொள்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நடக்கும். ஆனால் அந்த டைம் ஷெட்யூல் பிரகாரம் நடக்காது, கொஞ்சம் லேட்டாகும், தாமதங்கள் உண்டு. அதுக்காக பயந்து டென்ஷன் ஆகி அதெல்லாம் பண்ணாதீங்க. கூலாக இருங்க, எல்லாம் நல்லதே நடக்க போகுது. நல்ல காலங்கள் வரும்போது கட்டியம் சொல்லி அழகாக வரும். நம்ம அமைதியாக இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நாள் அப்படின்னு வைத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி அது மாதிரி சௌக்கியங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய நல்ல நாள். இன்றைக்கி பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட நாள். இன்றைக்கி திருதியை அப்படிங்கிற 3ஆம் அந்த திதியில் உட்கார்ந்துருக்கிறதுனால யோகங்களை கொடுக்கும். 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே. 2ஆம் இடம் என்கிற குடும்பஸ்தானத்துக்குள்ளே கேதுவுடன் சேர்ந்து அமர்ந்துக்கூடிய இந்த சந்திரன் யோகத்தை கொடுப்பாரானாலும் செலவு கொடுப்பார். மருத்துவ செலவுகள், ஆரோக்கிய குறைபாடுகளின் செலவுகள் நிறைய இருக்கும். அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். முதுகு வலி, இடுப்பு வலி போன்ற வலிகள் எல்லாம் காட்டும். அதில் கொஞ்சம் செலவுகளும் உண்டாகும். சில பயணங்களினால் வந்த செலவுகளும் இருக்கும். அப்படிங்கிறனால இன்றைக்கி கொஞ்சம் அதில் எச்சரிக்கையாகவும் இருங்கள். இந்த நாளில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது அப்படின்னாக்க முருகனின் வழிபாடு, வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய செல்வ முத்துக்குமரனை மனதில் நினைந்து செய்யக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் மனசில் ரிலாக்ஸாக எல்லாத்தையும் செய்ய முடியும். 9, 6 என்ற அதிர்ஷ்ட எண் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளரையே சந்திர பகவான் இருக்கிறார். இன்றைய நாளிலே 12க்குரியவர் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால வெளியிலேருந்து உங்களுக்கு எக்ஸ்டர்னல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சப்போர்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்கள் ராசிநாதன் சூரியன், சுக்கிரன், செவ்வாய் சேர்க்கையுடன் 6ஆம் இடத்துல உட்கார்றார், ரிணரோக சத்துருஸ்தானத்தில். அதனால் நிறைய விஷயத்தில் லாபங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் சுக்கிரனினால் வரக்கூடிய மனக்கவலைகளும் உண்டாகும் அப்படிங்கிறத வைத்து கொள்ளுங்கள். ராகு பகவான் உங்கள் ராசியை நேரடியாக பார்க்கிறார். இதனாலே இல்லறத்திலே நல்ல சுகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. மனதிலே சந்தோஷங்கள் வருவதற்கு சில விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற விஷயத்தை வைத்து கொள்ளுங்கள். 9, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. 12ஆம் இடம் என்ற செலவு இடத்துல போய் உட்கார்றார் இன்றைக்கி சந்திர பகவான். ஏற்கனவே செலவே தான் சந்திரன், அதிகமாக செலவுகள். ஆனால் கேது பகவானுடன் செலவு பண்ணுவதனால ஆரோக்கிய செலவுகள் இன்றைக்கி ஜாஸ்தியாகும். நிறைய ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நடக்கும். அதுக்கான முயற்சிகள், இந்த ஜிம்முக்கு போகிறது, அதே மாதிரி புரோட்டீன் மாதிரி விஷயங்கள் எல்லாம் சாப்பிட்றது, உடல் பருமனெல்லாம் குறைப்பதற்கான, எடை குறைப்பதற்கான, ஒபிசிட்டி குறைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம், மருந்துகள் எல்லாம் சாப்பிடுவது, இது ரிலேட்டடான செலவுகள் எல்லாம் இன்றைக்கி இருக்கும். சனி பகவானின் பார்வையும் உங்கள் ராசி மேலே இருப்பதனாலே கலத்திரமும் அதே சொல்லுவாங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், இந்த விஷயத்திலலாம் வாங்க கொஞ்சம் டாக்டரை பார்த்து வரலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் இன்றைக்கி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானத்துக்குள்ளே இன்றைக்கி சந்திரன் இருக்கிறார். வெற்றியை கட்டியம் சொல்லும் லாபம், தொழிலிலே நல்ல முன்னேற்றம், எடுத்த காரியத்திலே சுபிட்சங்கள், முக்கியமாக உணவு தொழிலிலே நல்ல முன்னேற்றம்,
ஹாஸ்டல் போன்ற இடத்துல இருக்கவங்களுக்கு பயணங்கள் மூலியமாக வரக்கூடிய லாபம், இந்த எல்டிஏ, டிஏ, ட்ராவலிங் அலவன்சஸ் இதெல்லாம் கொஞ்சம் வரும். பத்திரிகை தொழிலில் இருப்பவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இன்றைக்கி ரெகக்னேஷன் உண்டு. சிலருக்கு அரசாங்க வழியில் அவார்ட்ஸ்லாம், சன்மானங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. 87 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. இன்றைய நாள் ஒரு மேன்மையான நாள். எந்த காரியம் செஞ்சாலும் திருப்தியாக செய்யணும் என எண்ணங்களும், எண்ண ஓட்டங்களிலே வாழ்விலே நல்ல முன்னேற்றங்களை கொடுப்பதாக அமைவதும், நீங்கள் இந்த காரியத்தை செஞ்சீங்க ரெசிப்ரோகேஷன் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஓ நீங்கள் தான் செஞ்சீங்களா சார், சூப்பர் சார் அப்படிங்கிற பாராட்டுதல்களும் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக மீடியா துறைகளில் இருப்பவர்களுக்கு புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுறேன் சார் யூடியூபுக்கு, நல்லா வரணும் சார் அப்படின்மா. அதே மாதிரி இன்றைக்கி சினிமாவுக்கு கதை எழுதி கொடுத்தேன் சார், ஸ்கிரிப்ட் போய் சொல்லலான் இருக்கேன் சார், நல்லா வருமா பாருங்கள் அப்படின்மா. அவளுக்கெல்லாம் இன்றைக்கி நல்லாயிருக்கு. விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த மாதிரி காரியங்கள்லாம் இன்றைக்கி தாராளமாக பண்ணுங்கள். உங்கள் முயற்சி வெற்றியை கொடுப்பதாக அமையும். உங்களுடைய கற்பனை கரெக்டாக போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறது இருக்குது. இன்றைய நாளிலே 1, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய 9ஆம் இடம் என்கிற பூர்வ புண்ணியஸ்தானத்துக்குள்ளார இருந்த சந்திரன் தன்னுடைய வேலையை கரெக்டாக செய்கிறார். என்னென்ன விஷயங்கள் உண்டோ அத்தனை விஷயங்களையும் கேது மூலியமாக சாதித்து கொடுப்பார். மெதுவாக நடக்குதுன்னு அவசரப்படாதீங்க, அது வாடு இந்த வேலை நடக்கட்டும் உண்டுங்க. ஏன்னா புத பகவான் பார்க்கக்கூடியதான இந்த சந்திரன் குழந்தைகள் விஷயத்திலே வளங்களை கொடுப்பார், புதிய எண்ண ஓட்டங்களை கொடுப்பார், படிப்பில் இருந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார், பயணங்கள் மூலிமா லாபம் வருவதற்கு வாய்ப்புகள், வெளி வட்டார தொடர்பிலே உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள், பதவி கௌரவம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால பணமும் புகழும் வந்துவிடும். 4, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. இன்றைக்கி கொஞ்சம் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனாலே, உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருப்பதனாலே கொஞ்சம் உடல் அசதி, சுகவீனமின்மை அப்படின்னு இருக்கும். புத்திரர்களால் வரக்கூடிய விஷயங்களிலே சில முன்னேற்றமான தகவல்கள் உண்டு, அதனால் கொஞ்சம் சந்தோஷமும் கிடைக்கும். ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடான விஷயங்களிலே கொஞ்சம் செலவு உண்டு, அதனால் கொஞ்சம் அதையும் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கு. பைசா வருமானா இன்றைக்கி பைசாலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பைசாலாம் வருவதற்கு வாய்ப்புகளும், செலவுகள் கட்டுக்கோப்பில் இருந்தாலே லாபம் என்கிற அடிப்படையில் குருவின் பார்வை 2ஆம் இடம் 12ஆம் இடத்தில் பார்த்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து, அதனால் அதுவும் லாபத்தை கொடுக்குது. 6, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. இன்றைக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும் எல்லா விஷயமும். புதன் பார்க்கக்கூடிய சந்திரன், உங்கள் ராசிக்குள்ளார ராகு கேது சேர்க்கை அப்படிலாம் பார்க்குறோம். இப்படியெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன செய்கிறோன்னு புரிஞ்சு செய்வீங்க. பாதி விஷயம் தெளிந்து விட்டாலே பிரச்சனை இல்லை. அதுவும் செலவுகள் ரொம்ப அழகாக உங்களுக்கு புரியும். இன்றைக்கி இந்தந்த செலவு நம்ம பண்ணுறதுனால லாபம் உண்டு, லாபம் இல்லை, இதை பிரிக்க முடியும். அப்போ இன்றைக்கி தொழில் விருத்தி ரிலேட்டடான விஷயங்களெல்லாம் தாராளமாக பண்ணலாம். புதுசாக எக்ஸ்பேண்ட் பண்ணணும், கடையை மாற்றணும் சார், கடையை விருத்தி பண்ணணும் சார், இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணணும், ஆஃபீஸ்லேயே நான் கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம்லாம் கொண்டு வந்திருக்கிறேன், தொழில் அடிப்படையில் இன்றைக்கி வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு மாறணும்னு யோசிக்கிறேன், இந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் வேலை பண்ணணும்னு யோசிக்கிறேன், பண வர்த்தகத்தில் இந்த இதுலேருந்து முதலீட்டில் இன்னொரு முதலீட்டுக்கு போடுறேன். இப்படி நிறைய விஷயங்கள் மாறுதலுக்கு உட்பட்டது எல்லாமே இன்றைக்கி தாராளமாக செய்யலாம். தெளிவான நாள். 4, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. இன்றைக்கு நீங்கள் போகிற பாதை கரெக்டாக இருக்குது, கவலையப்படாதீங்க. நேர்மையான பாதை. வழக்கமாக
இந்த 6ஆம் இடத்துல சத்ருஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்காரும்போது பண கஷ்டங்கள் கொஞ்சம் கொண்டு வருவார். ஆனால் இந்த வாட்டிக்கு எப்படி இருக்குன்னா கேதுவோடு சேர்ந்த அப்படி இருக்கிறனால பெண்கள் வழியினால் வரக்கூடிய மகிழ்ச்சிகள், பெண்கள் வழியினால் வரக்கூடிய பண வரவங்கிறாங்க, இப்படிலாம் வரும். இல்லீகல் வழியில் கூட பணம் வரும், அப்படிலாம் இருக்குது இன்றைக்கி. அதனால் கொஞ்சம் லீகல் இல்லாத வழிகளும் பணம் வருது அப்படிங்கிறது போது கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். மற்றபடி இன்றைக்கி நல்ல சுபிட்சமான விஷயங்கள் இருக்குது. லாபஸ்தானத்துக்குள்ளே சூரியனும் உச்சகதியிலே செவ்வாயும் சுக்கிரனும் அமர்ந்திருக்கிறார்கள். 4ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் உரியவரான இந்த புதன் மட்டும் உங்களுக்கு 12ஆம் இடத்துல அமர்வதனால செலவு கொஞ்சம் உண்டு. புத்தியை கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா செலவு கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த நாளிலே 6, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.